மாணவர்களுக்கு வணக்கம். சென்ற வகுப்புல நம்ம அணிகள் பத்தி பார்த்தோம். 2 அணிகள் பார்த்தோம். தற்குறி பேற்றணி, தீவக அணி பார்த்தோம் இல்லையா? அடுத்ததாக மூன்றாவதா நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். நிரல் நிறை அணி தான் நீங்க பார்க்க போறோம். நிரல்னா என்ன? நிறைனா என்ன? நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அதாவது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ பார்க்கலாமா? நிரல்னா என்ன சொன்னோம்? வரிசைன்னு சொன்னோம். நிறைனா நிறுத்தல். இந்த அணியினுடைய பொருள் என்ன? சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படியே இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும். அதுக்கு எடுத்துக்காட்டான பாடல் என்ன சொல்லியிருக்காங்க பாரு. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. 45வது குறள் சொல்லியிருக்காங்க. இந்த பாடலுடைய பொருள் பாரு. இந்த இல் வாழ்க்கையானது அன்பும் அரணும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுதான். அதாவது இல் வாழ்க்கையினுடைய பயன் எது அப்படின்னு சொன்னால் அன்பும் அரணும் தான். அதனால தான் சொல்கிறாங்க அன்பும் அரணும் உடைய இல்வாழ்க்கை தான் பண்பும் பயனும் உடையதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குறளுக்கு பொருள் சொல்கிறாங்க. இது அணி பொருத்தமாக எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாரு. இக்குறளில் அன்பும் அரணும் என்ற சொற்களை வரிசையாக நிறுத்தி பண்பும் பயனும் என்ற சொற்களை முறைப்பட கூறியுள்ளமையால் இது நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, அன்பும் அரணும் உடையவங்க. அன்புனா என்னது? மற்றவங்க மேலே, மற்ற உயிர்கள் மேலே அன்போடு இருப்பது இல்லையா? அறம்னா என்னது? தீய வழியில் போகாமல் நேர் வழியில் நடக்கிறது. இது ரெண்டும் இருந்துச்சுன்னா இல் வாழ்க்கையில் அவங்க பண்பும் பயனும் பெற்றவர்கள் மாதிரி அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. இதை அழகாக வரிசைப்படி நிறுத்தி சொல்லியிருக்கிறதுனால இதை எங்கேயாவது மாற்றி சொல்லியிருக்காங்களா? இல்லை இல்லையா? வரிசைப்படி நிறுத்தி சொல்லியிருக்கிறதுனால இதை நிரல் நிறை அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்ததாக தன்மை அணி. தன்மைனா என்ன? இயல்பான தன்மை இல்லையா? அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி அதை தான் தன்மைன்னு சொல்கிறாங்க. பாரு, எவ்வகைப்பட்ட பொருளாக இருந்தாலும் இயற்கையில் அமைந்த அதன் உண்மையான இயல்பு தன்மையினை, அதாவது அதன் இயல்பு தன்மையினை கேட்பவர்களின் மனம் மகிழுமாறு அதை இயல்பாகவே உரிய சொற்களை அமைத்து பாடுவது தன்மை அணியாகும். இதனை தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவர். இதனை என்ன சொல்வாங்க? தன்மை நவிச்சி அணி என்றும் கூறுவர். இந்த அணி 4 வகையாக சொல்கிறாங்க. என்னென்ன? பொருள் தன்மையணி, குணத்தன்மையணி, சாதி தன்மையணி, தொழில் தன்மையணி. அதாவது தன்மையணின்னா என்ன சொன்னோம்? இயல்பான அந்த செயல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பொருள்னா பொருள் வச்சிருக்கிறவங்க பற்றி, குணம் அவங்களுடைய குணத்தை பற்றி, அவங்களுடைய சாதியை பற்றி, அவங்க தொழிலை பற்றி இயல்பாக சொல்கிறது தான் இந்த தன்மையினுடைய சிறப்பு. இதுக்கு எடுத்துக்காட்டான பாடல் பாரு. மெய்யிற் பொடியும் விரிந்த கருங்கூதலும் கையில் தனிச்சிலம்பும். கையில் தனிச்சிலம்புன்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். எந்த பாடலில்? சிலப்பதிகாரத்தில் கண்ணகி அப்படின்னு சொல்லி வந்துடும். கண்ணீரும் வையை கோன். வையை கோன்னா வையை எந்த ஊரில் இருக்கும்? மதுரையில் இருக்கும். கோன்னா அரசன். கண்டளவே தோற்றான் அக்காரிகை தன் சொற்சவையில் உண்டளவே தோற்றான் உயிர். அதாவது இந்த பாடல் சிலம்புல வழக்குரை காதையில் இருக்கக்கூடிய பாடல் சிலப்பதிகாரத்தில். இந்த பாடலுடைய பொருள் பாரு. மெய்யிற் பொடியும், பொடினா தூசி, உடம்பு முழுக்க தூசியும், விரிந்த கருங்குழலும், குழல்னா கூந்தல், விரிந்த கருமையான தலைமுடியும், கையில் தனிச்சிலம்பும், தனிச்சிலம்புனா ஒற்றை சிலம்போடு சிலம்பும், கண்ணீரும், வையைக்கோன். வையைக்கோன்னா யார் சொன்னோம்? பாண்டிய மன்னன் சொன்னோம் இல்லையா? கண்டளவே தோற்றான். அவளை பார்த்த உடனேயே அந்த பாண்டிய மன்னன் தோற்று போயிட்டான். ஏன் தோற்று போயிட்டான்? ஏதோ நடந்திருக்கு, நம்மளுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு தவறான விஷயம் நடந்திருக்கு. அதனால தான் ஒரு பெண் இப்படி கலைந்த உடையோடு
விரிந்த கூந்தலோடு கண்களில் கண்ணீரோடு தன்னுடைய அவையில் வந்து நிற்கிறார் அப்படின்னு கண்டளவே தோற்றான். அக்காரிகை தன் சொற்சவியில் உண்டளவே தோற்றான். அவன் வந்து அப்பயே தோத்து போயிட்டான், அவளை பார்த்தவொடனே தோத்து போயிட்டான். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்த கண்ணகி சொல்றா பத்தியா, சொன்ன உடனே உண்டளவே தோற்றான் உயிர். அவன் காதில் கேட்ட உடனே அவனுடைய உயிர் போயிடுச்சான் அப்படின்னு சொல்லி அந்த இயல்பு தன்மையினை சரியான இயல்பாக சொன்னது. கண்ணனுடைய துயர் நிறைந்த அந்த தோற்றத்தை இயல்பாக சொல்லியிருக்காங்க இல்லையா? இயல்பாக சொல்லியிருக்கிறதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்க, தன்மை நவிட்சியணி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பாடலை வந்து கேட்கும் போதே அந்த கண்ணனுடைய அந்த தோற்றம் நம்மளுக்கு கண்முன்னே வந்து நிற்குது. அந்த தோற்றத்தை பார்த்த உடனே அவன் தோற்று போயிட்டானா, ஆகா நம்ம நாட்டில் நம்மளுடைய ஆட்சியில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தோற்றத்தை பார்த்த மாத்திரத்திலேயே தோற்று போனான். மேலும் அவள் தன் கணவனை பற்றி சொன்ன சொல்லை கேட்ட உடனேயே, காதில் விழுந்த உடனேயே அவன் தன்னுடைய உயிரையும் தோற்றான் அப்படின்னு சொல்லி பாடலில் சொல்கிறாங்க. இயல்பாக அங்கே நடந்த நிகழ்வை அப்படியே அந்த பாடல் வரியில் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கூட மிகைப்படுத்தி சொல்லலை. பார்த்த மாத்திரத்திலே நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னதுனால இதை தன்மை நவிச்சேனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, அணிப்பொருத்தம். கண்ணகியின் துயர் நிறைந்த தோற்றத்தினை இயல்பாக உரிய சொற்களின் மூலம் கூறியமையால் இதை தன்மை நவிச்சேனி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாரு, அந்த தன்மை நவிச்சேனிக்கு ஒரு தண்டி அலங்காரத்தில் ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க பாரு. எவ்வகை பொருளும் மெய் விளங்கும் சொன்முறை தொடுப்பது தன்மையாகும். அதாவது எந்த பொருளையும் பார்த்த உடனேயே சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறது தான் தன்மையினுடைய சிறப்பு அப்படின்னு தண்டி அலங்காரத்தில் சொல்கிறாங்க. மாணவர்களே, இந்த 4 அணி ஏற்கனவே 2 அணி பார்த்துருக்கோம். என்னது, தற்குறி பேற்றணியும் தீவக அணியும் பார்த்தோம் இல்லையா? அடுத்து இன்னைக்கு நம்ம நிரல் நிறை அணியும் தன்மை அணியும் பார்த்துருக்கோம். இந்த 4 அணிகளையும் சிறப்பாக படித்து தேர்வுக்கு மாணவர்கள் தயார் செய்து கொள்ள வேண்டும். நன்றி.